ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் குட்டியாவே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லா பைக்கர்ஸ்க்கும் ரிலேட்டடான லூப் அடிக்க போகிறோம் நம்ம பைக்கிக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் அங்கே நிற்கிது. நம்ம லூப் அடித்தே பல வருஷங்களானதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி லூப் அடிக்கணும், சில பேருக்கு லூப் அடிக்கிறது எப்படின்னு தெரியாது. வாங்க நான் சொல்லித்தரேன். நம்ம பைக் ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் வராது. இன்பில்டாகவே சென்டர் ஸ்டாண்ட் வராது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வெறும் ஜஸ்ட் 1500 தான் வரும். இந்த பெடா ஸ்டாண்ட் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படும் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கின்னு பார்த்தோன்னா வெள்ளையும் இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மைக் இல்லாத காரணத்தினால நான் வாய்ஸ் ஓவர் வந்துட்டு அப்புறம் கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ கைஸ், படா ஸ்டாண்ட் போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒத்த கையில் சீட்டை பிடிச்சிக்கிட்டு சும்மா ட்ராப் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட், சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் ரெண்டு இருக்கும். சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்கும். அதை மெயினாக கழட்டிடுங்க. ஏன்னா அதில் தான் எல்லா அழுக்கும் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை நான் கழட்டி காமிப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. நெக்ஸ்ட் அது சும்மா நீங்கள் துணியில் வைப் பண்ணிங்கனாலே அது கிரீஸ் எல்லாம் போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீசல் மெயின். ஏன்னா கிரீஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா டீசலில் மட்டும்தான். அது சும்மா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே அது இதாகிடும். மறுபடியும் நீங்கள் ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ தான் மெயினான விஷயம். ஏன்னா நீங்கள் டீசல்லாம் அடித்தது கூட மேட்டர் இல்லை, நீங்கள் க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஏன்னா அந்த கேப்பில் கூட நிறையா மண் எல்லாம் உக்காந்துக்குவோம். அதனால் நீங்கள் பார்த்து தான் க்ளீன் பண்ணுறதெல்லாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட நல்லா க்ளீன் பண்ணியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட் கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டில் தான் நிறையா அழுக்கு ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செயின்லாம் ஸ்ப்ராக்கெட்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் செயினை க்ளீன் பண்ணுற மாதிரியும். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கீரில் விட்டு கிளச்சு விட்டாலே வீல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த ப்ரஷ்ஷு எடுத்து நீங்கள் சும்மா வச்சிங்கனாலே செயின் எல்லாம் க்ளீன் ஆகிடும். ஸோ இதுதான் ஈஸியான மெத்தட். ஏன்னா வாட்டர் வாஷ் மட்டும்தான். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் தான் வரும். 200 என்னமோ தான் வரும். அது எதுக்குன்னா ப்ரெஷர் கொடுத்து நம்ம தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் தொடச்சி கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆக்கிட்டிங்கன்னா அப்புறம் லூப்பு வந்து கரெக்டாக ஒட்டிக்கும், ஃபிக்ஸ்டாக ஒட்டிக்கும். ஸோ கைஸ், எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கழட்டின கார்டை வந்து மறுபடியும் மாட்டிடலாம்.
கைஸ் அவள் தான் ஃபைனல் விஷயத்துக்கு வந்துட்டோம். நான் பார்த்தீங்கன்னா லோக்கல் லூப் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த லூப் வந்துட்டு பிராண்டடாக இல்லை லோக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்னை பொறுத்தவரையும் மாடியூல் தான் பிராண்டட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ லூப்பு பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஸ்ப்ரே பண்ணிட்டாலே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க.